ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை உருண்டை. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு கப் பொட்டுக்கடலை, ஒரு கப் சீனி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் நெய். முதல்ல நம்ம பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த ஒரு கப் பொட்டுக்கடலையை போட்டு நல்லா நைஸாக திரித்து எடுத்துக்கணும். இது குழந்தைங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக பிடிக்கும், ரொம்ப ஊட்டச்சத்தானது. நல்லா நைஸாக ஆயிடணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இது பண்ணாலே அது நைஸ் ஆகிடும். அதோடையே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் சர்க்கரையும் சேர்த்து ரெண்டையுமே நல்லா நைஸாக நம்ம பொடி பண்ணிக்கணும் மிக்சியில் போட்டு. இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கணும். மாற்றிட்டு நம்ம ஒரு வாணலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை விட்டு முந்திரி பருப்பை நம்ம அதில் போட்டு நம்ம அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதை இந்த மாவில் சேர்த்து மிதமான சூடு இருக்கும்போதே நம்ம அதை உருண்டையெல்லாம் நம்ம பிடிச்சிடணும். ஆறிடுச்சுன்னா உதிர்ந்துடும். அதனால் லேசான சூடு இருக்கும்போதே இந்த மாவில் நல்லா அந்த நெய்யை மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டோம்னா சுவையான சத்தான பொட்டுக்கடலை உருண்டை தயாராகிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா மாவையும் உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பொட்டுக்கடலை உருண்டை தயார். தேங்க்யூ.